ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை எப்பயும் போல் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் வந்து அவங்க எல்லாருமே மயில்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோமதி, ராஜி, மீனா எல்லாருமே மயிலை பார்த்து பேசிட்டு வரலாம்னு போகிறாங்க. வீட்டில் போய் பார்க்க போகையில் மயில் வெளியில் வராங்க. வாங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்துட்டு அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு ஆல்ரெடி மயில் சொல்லி தான் வச்சுருக்காங்க, எதுவும் பேசாதீங்கன்னு. ஆனால் அவங்க அம்மா வாய் வந்து மூடாதுல்ல, திறந்தே தானே கிடக்கும். அவங்க திறந்தே தான் இருக்காங்க. எல்லாரும் வந்தோடனே உள்ளே உட்கார வச்சு வாங்கன்னு கூட அவங்க அம்மா கூப்பிடல. அதை அவங்களும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. தண்ணி மோந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சோடனே ஆரம்பிக்கிறாங்க. மயில் வந்து வயிற்றுல கையை வச்சு நிற்கையில் கோமதிக்கு வந்து அந்த பிள்ளை ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு அழுகையாக வருது. அழுதுடுறாங்க. ராஜி, அழுகாதீங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிள்ளை பிறக்குது, நம்ம தலை வாரிசு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம இவ்வளவு இதாக இருக்கோமே, கஷ்டத்தில் இருக்கோமே, மயில் நீ இந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது. ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம். நீ சொல்லியிருந்தா கூட நாங்கள் அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டோம். நீ வந்து இப்போ உங்கள் அம்மா செஞ்ச தப்பே நீயும் சேர்ந்து மறைச்சனால தான் எங்களுக்கு மனசு கஷ்டமாகி நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ எத்தனாவது மாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நம்ம இனி செக்கப் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கையில் அடுத்த வாரம் போகணும், அவங்க வீட்டுக்கார் கார் எடுத்துகிட்டு வரேன் இருக்காரு. கார் வந்தோடனே காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜியும் மீனாவும் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து பிரச்சனையை முடிக்கலான்னு பார்க்குறாங்க, நீங்கள் பிரச்சனையை பெருசு பண்ணலான்னு பார்க்குறீங்க. என்ன நினச்சிருக்கீங்க? நீங்கள் செஞ்சதும் தப்பு, இங்கிட்டு நடக்கிறதும் தப்பு. நீங்கள் ஏன் மேற்கொண்டு பேசி பிரச்சனையை பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு ராஜியும் மீனாவும் கேட்குறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, ராஜி அக்கா பேசட்டும், நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மயிலோட அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. அன்னைக்கு வந்து என் பிள்ளை செஞ்சது தப்புன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்கள் மையன் ஒரு பொண்ணோட கோயில் குளம்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வேணா இந்த விஷயத்துல யோசித்து பாருங்களேன். ஆனா அதுதான் உண்மைங்க. என்ன சொல்றேன்னா, மயில் செஞ்சது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணம் நடக்கணுன்றக்காண்டி தான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தப்பை தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சரவணன் செய்கிற செயல்லாம் கரெக்டாக தப்பான்னு நீங்களே மக்களானவங்களே நினச்சி பாருங்களேன். அப்போ அதுக்கு அவங்க எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும். இப்போ வந்து மயில் செஞ்ச தப்புக்கு மயிலுக்கு வீட்டில் அனுப்பிச்சி விட்டு வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் பிள்ளைன்னொடனே ஓடி வந்து பார்க்குறாங்க. இதே சரவணன் வந்து இவங்க வந்து இங்கே பார்க்கையில அவங்க போய் அங்கே ஏதோ வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம கோமதி என்ன பண்ணுவாங்க? நாடகம் எந்த மாதிரி போகும், என்ன ஏதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காண்டி வீடியோவை நல்லா பார்த்துட்டு வந்து கிளியராக சொல்கிறேன். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க.